Hello friends, Vanakkam, Vandanam, Namaste, Namaskar. Pakavadi Sekimuthu from Mumbai, Muthu Baba in Kanyakumari. நேற்று பீகாரோட ப்ரெடிக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபோர்காஸ்ட் கொடுத்துருந்தாங்க. காலையில் நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டி ஒரு 250 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆச்சுது. காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டும் 25,830 கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆயிருந்து. அப்பவும் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தேன். பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் 25,860, 920, 960 வரும், 40 வரைக்கும் வரும். ஏன்னா நேற்று முந்தா நாள் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு, நிறைய ஸ்கொயர் அப் நடந்திருக்கு, ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. ஹையர் லெவலில் 25,690, 730, 740 லெவலில் வரல, கிட்டத்தட்ட 720 மேலே எல்லாம் ஷார்ட் கிரியேஷன் ஆகிருக்கு. அது எல்லாம் இன்னைக்கு கேப் அப் ஓப்பனில் 25,830 கிட்டத்தட்ட 34 ஓப்பன் ஆகுனே ஒரு 10-15 நிமிஷத்தில் கொஞ்சம் கீழே வந்தது, 25,781. அதுக்கப்புறம் மேலே தான் போயிட்டு 820, 840, 60, 90, 25, 920, 940 கிட்டத்தட்ட வந்திருக்கு இன்னைக்கு. அதுக்கு மேலே கொஞ்சம் போயிருக்கு. அப்புறம் கடைசியில் க்ளோஸ் ஆனது 25,875 க்ளோஸ் ஆகிருக்கு, ஒரு 180 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. கடந்த 4 நாளாக இன்ட்ராடே லோ, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, வெள்ளி திங்கள் செவ்வாய் போத 4 நாள், வெள்ளிக்கிழமை லோ 25,318 ரிவர்ஸ் ஆயிருந்து. ஆனால் அன்னைக்கு க்ளோஸ் ஆனது 503 என்னமோ க்ளோஸ் ஆயிடுது. அதுக்கு முந்தின நாள் 490 க்ளோஸ் ஆகி கீழே அதில் நிறைய லாங் பொசிஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். அது என்னன்னா, கால் ஆப்ஷனில் அவங்க எல்லாம் கவர் பண்ணிட்டு ரிவர்சல் பண்ணியிருக்காங்க. கால் 27,400, 500, 27, 25, 600, 700, 850 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் வாங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் புட் ஆப்ஷன் 25,400, 25,300 ஷார்ட் பண்ணியிருக்கிறாங்க. மார்க்கெட் எப்படி போயிருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு அதை பூரா கவர் பண்ணதுனால ஃபாரின் லாங் பூரா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க. ஷார்ட் பொசிஷனில் ஸ்கோராக பண்ணியிருக்கிறாங்க. ஷார்ட் பொசிஷனில் உங்களுக்கு மைனஸில் வரும், கால் ஆப்ஷனில் ப்ளஸில் வரும். இது ஸ்ட்ராடல், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க தான் பண்ண முடியும், நீங்களும் நானும் பண்ண முடியாது, சொல்ல தான் முடியும். அதனால் இன்னைக்கு க்ளோஸ் ஆனது 25,875 க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல க்ளோசிங் தான். அதே மாதிரி நேற்றுமே நான் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவ் தான் ஓப்பன் ஆகும், ஆனாலும் க்ளோசிங் 740க்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 25,740க்கு மேலே. ஏன்னா அதுக்கு மேலே போனாலும் கீழே தான் க்ளோஸ் ஆகும். ஆனால் இன்னைக்கு ஓப்பன் ஆனதே 830-35 ஓப்பன் ஆகி மேலே போய்ட்டு கடைசியில் க்ளோஸ் ஆனது 875 தான். அபவ் சப்போர்ட் லெவல் 25,740, 770, 840, 860க்கு மேலே எவ்வளோ அடிச்சு உடச்சி மேலே போயிருக்கு. இப்போ இன்னைக்கு கன்சல்டேட்டட் சார்ட் 781 அது லோ. அதுக்கு மேலேயே இன்னைக்கு 830, 34 கிட்ட கன்சல்டேட்டட் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ வியாழன் வெள்ளி 2 நாள் பாக்கி இருக்கு. இன்னைக்கு 11 முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு சென்செக்ஸ் வீக்லி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் இருக்கு. அது கொஞ்சம் மைல்டு இம்பேக்ட் நிஃப்டிக்கும் இருக்கும், பேங்க் நிஃப்டிக்கும் இருக்கும். ஏன்னா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 58,503 ஓப்பன் ஆயிருக்கு. 58,507க்கு மேலே போகல. அதுலேருந்து 58,300 வரைக்கும் அப்படியே கன்சல்டேட் ஆகிட்டு இருந்து மேலே போமா கீழே கடைசியில் 58,171 கடைசியில் க்ளோஸ் ஆனது 58 க்ளோஸ் ஆகி ஒரு 120 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒரு 90 மினிட்ஸில் பேங்க் நிஃப்டி 58,370 ஷார்ட்டிங் ப்ராஃபிட் புக்கிங் கீழே ஆயிடுச்சு. ஏன்னா 58,577, 58,577,
ஆல் டைம் ஹை இன்னைக்கு வந்து 58,507 நின்றுட்டு இருக்கு. ஒரு 130 பாயிண்ட் நாளைக்கு நாளை மாதிரி போகலாம். நாளைக்கு போல கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சென்செக்ஸ் ஆப்ஷன் செட்டில்மெண்ட் இருக்கிறதுனால பேங்க் நிஃப்டி கொஞ்சம் இங்கே அங்கே போகும். ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப சப்போர்ட் வந்து 58,000 கீழே போகிற மாதிரி தெரியல. ஒன்று 58 வந்துன்னா கிடைச்சுன்னா லாங் லோடு வாங்க. அதில் இன்ட்ராடே தான். ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து வீக்லி ஆப்ஷன் கிடையாது, மந்த்லி ஆப்ஷன் தான். ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. இந்த வாரத்தில் இன்றைக்கி 2 நாள் பாய்க்கிருக்கு. அடுத்த வாரத்தில் 5 நாள் பாய்க்கிருக்கு. அதுக்கப்புறம் 25ஆம் தேதி 2 7 9 நாள் தான் பாய்க்கிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்துக்கிடுங்க. சென்செக்ஸ் 27ஆம் தேதி நவம்பரில் செட்டில்மெண்ட் வியாழக்கிழமை இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் நேற்றும் விற்றுருக்குறாங்க, இன்றைக்கும் விற்றுருக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து பிரெட் அண்ட் பட்டர் இதுதான், ஆப்ஷன் தான். நிஃப்டியில் சேல் பண்ணுவாங்க, வாங்குவாங்க. புட் ஆப்ஷனில் வாங்குவாங்க, சேல் பண்ணுவாங்க. ஆப்ஷனில் கால் ஆப்ஷனில் லாங்கில் போவாங்க, ஷார்ட்டில் போகாது. அவங்க தான் பண்ணுவாங்க, நீங்கள் பண்ண முடியாது. கரோட் ருபீஸ் க்ரோட் தே ஆர் பிளேயிங் வித் மார்க்கெட். ஓவரால் மார்க்கெட்டை பார்க்கும்போது என்னன்னா, நிஃப்டி வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன், 25,500 க்ளோசிங் வந்து 490 மேலே வரணும் ஃபார் அப் ட்ரெண்ட். அதே மாதிரி மேலே போகிறதா இருந்தாலும் 26 108 மேலே க்ளோசிங் வந்தால் தான் மேலே போக முடியும். இன்னைக்கு 25,875 வந்திருக்கு. இதில் ஒரு 125 பாயிண்ட், அதில் ஒரு 270, கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் டிஸ்டன்ஸுக்கு தான் ஆல் டைம் ஹை. இந்த ஆல் டைம் ஹை அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்னன்னா, போன அக்டோபர் மாதம் தான் 26,270 வந்துச்சு. இந்த அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் வந்தாச்சு. இப்போ இன்னும் போன ட்ரிப்பே போன 15 நாளைக்கு முன்னால் 26, 104, 97க்கு மேலே போகிற கீழே வந்துட்டு, இப்பவும் அதை அடித்து மேலே போனால் தான் மேற்கொண்டு போகும். இப்போட பாசிட்டிவ் சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் எங்கே வேணாலும் பல்ட்டி அடிப்பாங்க. இப்போ ஹீ நீடட் டேலண்டட் ஐடி டெக்னீஷியன். தே டோன்ட் ஹேவ் இன் யூஎஸ். தே ரெக்கமெண்டட் டு outside America talented people, maybe licensed a few 1 lakh rupees dollar will be wide off, I think so. One. Then US and Indo, lot of talking going on from April 1st onwards. Tariff war still not completed. Amicably it will be settled in a week or two, or this month November end. I hope some difficulties are there. Demand from US and Indo not obliged for that also. Anyway, this long tariff war will come to end this month of November, I think so. இப்போ டெக்னிக்கலாக பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் 760 790 வேணும் அப்படின்னு. இன்னைக்கு க்ளோஸ் ஆனது வந்து 875 க்ளோஸ் ஆயிருக்கு. 25,775. அதே கன்சல்டேட் வந்து 25,830 என்னமோ க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வெல் அபவ். இப்போ நாளைக்கு பார்க்கும்போது கொஞ்சம் மைல்டு ஆக்ஷன் இருந்தாலுமே கீழே வந்து 25,780க்கு மேலே போகாது. அதே மாதிரி 800க்கு கீழே வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அது இன்ட்ராடேல வந்ததுனால அதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகும். அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது ஏற்கனவே 3 நாள் மேலே 500 பாயிண்ட்ல ரொம்ப இது. போகிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 57,171 இன்னைக்கு 58,577 வரைக்கும் வந்துட்டு கடைசியில் க்ளோஸ் ஆனது 58,171 120 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. மேற்கொண்டு எவ்வளோ போகும் அப்படின்னாக்கி 57,800 ஆல் டைம் ஹையை இந்த இதுக்கு கிராஸ் பண்ணுமா? பண்ணுனா கூட டெய்லி ஃப்ரெஷ் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். 58க்கு கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. அதனால் 58 வந்தால் லாங்கில் வாங்குங்க. நீங்கள் கால் ஆப்ஷனில் வாங்கினாலும் சரி, புட் ஆப்ஷனில் வாங்குறதுனாலும் சரி பார்த்து பண்ணுங்கள். மந்த்லி ஒவ்வொரு நாளும் ப்ரீமியம் போகும்போது ஒரு மாதிரி ஒரு 5, 7, 9 நாள் தான் வாங்கியிருக்கு. ஒவ்வொரு நாளும் உங்கள் ப்ரீமியம் வந்து டிகே ஆகும். ஓகே, பை கால் லாங் ஷார்ட் put, that is a completely bottom side. Fresh buy
call log now, short put option also.